உலகில் வாழும் அனைத்து தமிழ்ச் சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். குரு கேது கிரக சேர்க்கை வாழ்க்கை எப்படி இருக்கும்? குரு கேதோடு சேர்ந்துட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? குரு கேது ஒரு கண்ணிலக்கணம் வச்சுக்கலாம். கண்ணிலக்கணத்துக்கு 4 குடையவனுக்கும் 7 குடையவனும் குருவா வருவார். 4 குடையவனும் 7 குடையவனும் குருவாக வருவார். அப்போ அந்த குரு கேதுவோட போய் சேர்ந்துட்டார். இந்த குரு கேதுவோட சேரும் பொழுது 4ஆம் வீட்டுடைய ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கலாம். 4ஆம் வீட்டோட ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா தாயை குறிக்கும், வண்டி வாகனத்தை குறிக்கும், இடத்தை குறிக்கும், வீட்டை குறிக்கும். இப்படி ஒரு கட்டமைப்பான விஷயத்தையெல்லாம் அந்த 4ஆம் வீடு கையில் வச்சிருக்கு. இந்த 4ஆம் வீட்டு அதிபதி கேதோடு சேரும் பொழுது இந்த சொன்ன விஷயத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு. 7ஆம் வீடுன்னா என்ன? பார்ட்னர், மனைவி, பொதுமக்களை நம்ம பொதுமக்களோட நம்ம பேசுகிறது, அவங்களோட பழகிறது, இதெல்லாம் குறிக்கும். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி குரு கேதோடு சேர்ந்துட்டா மனைவி மூலம் பிரச்சனை இருக்கும். மனைவி உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறையாக கண்டுபிடிப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாதையே போய்கிட்டு இருக்கும். பவுன், நகைகள், பொருள்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தங்காது, அடகுல போய் இருக்கும். ஏன்னா பவுனுக்கு நகைக்கு என்ன காரகம்னா குருவாக வந்துடுவார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பணத்து மூலிமா ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு. ஏன்னா குருனா கட்டுப்பணங்கிறது குறிக்கும். இந்த குரு என்பவர் கேதோடு சேரும்போது பொதுவாகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி தான், குரு பொதுவாக கேதோடு சேரும் பொழுது அவரோட வாழ்க்கையில் ஒரு சலசலப்பு உண்டாயிடும். ஒரு சிறப்பாக இருக்காது. மனதில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது. மனைவி பிரச்சனை இருக்கும், இட சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், பெரிய மனிதர் மூலியமாக பிரச்சனை இருக்கும். என்ன தான் முன்னேறி வந்தாலும் அதுக்கு நமக்கு ஏறினாலும் நம்மளை கீழே தள்ளி விட தான் பார்ப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. குரு கேது சேர்ப்பது கோயிலில் சாமி கும்பிடுவது சிறப்பாக இருக்கும். சாமி கும்பிட்டாலும் திருப்தியாக கும்பிட்டாங்க, ஒரு மனதாட்சியோடு தான் கும்பிடுவாங்க. அப்படி குருகேது என்பது நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை. அந்தந்த லக்கணத்துக்கு அந்த குருகேது எடுத்துட்டோம்னா அந்தந்த விஷயத்தையும் ஒரு விஷயத்தை நமக்கு பிரச்சனை கொடுக்கும். குருகேது உள்ளவங்க கடன் வாங்காதீங்க. இடம் பொருள் எல்லாம் பார்த்து இருக்கணும். மற்றும் வணக்கங்கள். நன்றி.